Hi friends, welcome to Albina Chem Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CSIR நெட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட 18 எலக்ட்ரான் ரூல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளால போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Choose the isoelectronic pair among the following. ஸோ 4 மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஐசோ எலக்ட்ரானிக் பேர் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ரெண்டு மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டலுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் வந்து ஈக்குவலா இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க 4 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல வெனடியம் ஹெக்ஸா கார்போனைல், வெனடியத்துக்கு வந்து அவுட்டர் எலக்ட்ரான் வந்து D3 சிஸ்டம். ஸோ 3 + 2 5 எலக்ட்ரான் பிளஸ் 6 × 2 12 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் கார்போனைல். ஸோ டோட்டலா வந்து 17 எலக்ட்ரான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப்பர் காம்ப்ளெக்ஸ், காப்பர் வந்து D9 சிஸ்டம். So 9 + 2 11 electrons plus cyclopentadienal வந்து ஒரு 5 electrons, carbonyl வந்து ஒரு 2 electrons, டோட்டலா வந்து 18 electron. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோபால்ட் காம்ப்ளெக்ஸ், கோபால்ட்டுக்கு வந்து D7 சிஸ்டம். ஸோ 7 + 2 9 electron பிளஸ் 4 கார்போனைலுக்கு வந்து 4 × 8 electron பிளஸ் மைனஸ் சார்ஜுக்கு ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலா 18 electron. அதே போல இரிடியம் காம்ப்ளெக்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு D7 சிஸ்டம். ஸோ 7 + 2 9 எலக்ட்ரான் பிளஸ் குளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இது நியூட்ரல் மெத்தட்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ 1 எலக்ட்ரான் பிளஸ் கார்பனைல் வந்து நியூட்ரல் மாலிகுல். ஸோ 2 எலக்ட்ரான். ட்ரைபினைல் பாஸ்பீனும் நியூட்ரல் மாலிகுல். ஸோ 2 எலக்ட்ரான். 2 ட்ரைபினைல் பாஸ்பீன் மாலிகுல் இருக்கிறதுனால 4 எலக்ட்ரான். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 16 எலக்ட்ரான். ஸோ இதுல ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா BuC தான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of bridging ligand and metal bond present in the complex. ஒரு ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய பிரிட்ஜிங் லிகாண்டும் மெட்டல் பாண்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ மெட்டல் பாண்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். 18 × n - x / 2. இதான் வந்து மெட்டல் பாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. பிரிட்ஜிங் லிகாண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாங்க டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ருத்தீனியத்துக்கு வந்து அது வந்து ஒரு D6 சிஸ்டம். ஸோ 6 + 2 8 எலக்ட்ரான். ஸோ 8 × 2 ருத்தீனியம் இருந்ததுனால 8 × 2 பிளஸ் சைக்ளோபென்டாடைனைல் ரிங் 2 இருந்ததுனால 5 × 2 பிளஸ் கார்பனைல் வந்து 2 இருந்ததுனால 2 × 2 பிளஸ் வந்து டைபனைல் பாஸ்பீன் 2 டைபனைல் பாஸ்பீன் CH ஓட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஒரு மாயிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பைடென்டேட் லிகண்ட். 2 பாஸ்பரஸும் 2 டோனர் சைட்டா ஆக்ட் பண்ணும். ஸோ டோட்டலா 2 × 2 4 எலக்ட்ரான்ஸ் இது கொடுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா பிளஸ் 4. ஸோ டோட்டலா 34 எலக்ட்ரான்ஸ் வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட். மெட்டல் எலக்ட்ரான் மெட்டல் பாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 18 × n - x / 2. ஸோ 18 × n அப்படிங்கிறது 2 நம்பர் ஆஃப் மெட்டல் வந்து 2 தான் இருக்குது. ஸோ 18 × 2 மைனஸ் 18 × 2 வந்து 36 வந்துடும். ஸோ மைனஸ் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் அது வந்து 34 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 36 - 34 = 2 வருது. டிவைடட் பை 2 போட்டீங்க அப்படின்னா 2/2 = 1 வரும். ஸோ மெட்டல் பாண்ட் வந்து 1. தென் பிரிட்ஜிங் லிகாண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரக்சர்ல நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா 3 பிரிட்ஜிங் லிகாண்ட் இருக்குது. ஸோ 3 பிரிட்ஜிங் அண்ட் 1 மெட்டல் பாண்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஐடென்டிஃபை தி ஸ்பீசிஸ் தோஸ் ஒபே 18 எலக்ட்ரான் ரூல் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஸோ 4 ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்க. 18 எலக்ட்ரான் ரூலுக்கு எது ஒபே பண்ணுதுன்னு கேட்கறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 4 காம்ப்ளெக்ஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். வாங்க செக் பண்ணலாம். ஸோ 4 காம்ப்ளெக்ஸ் இங்க இருக்குது. 4க்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் காப்பர் காம்ப்ளெக்ஸ். அதுல வந்து மேல சைக்ளோபென்டாடைனைல் இருக்குது. அதுக்கு ஒரு 5 எலக்ட்ரான். பிளஸ் காப்பருக்கு வந்து 9 + 2 D9 சிஸ்டம். ஸோ 11 எலக்ட்ரான். பிளஸ் கார்பனைலுக்கு வந்து ஒரு 2 எலக்ட்ரான். டோட்டலா வந்து 18 எலக்ட்ரான். தென் நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா மேங்கனீஸ். சைக்ளோபென்டாடைனைலுக்கு ஒரு 5 பிளஸ் மேங்கனீஸ் வந்து ஒரு D5 சிஸ்டம். ஸோ 5 + 2 7 எலக்ட்ரான். 2 கார்பனைல். ஸோ 2 × 2 4 எலக்ட்ரான். டோட்டலா 16 எலக்ட்ரான். அடுத்தது குரோமியம் காம்ப்ளெக்ஸ். சைக்ளோபென்டாடைனைலுக்கு வந்து 5 எலக்ட்ரான். குரோமியத்துக்கு வந்து அது ஒரு D4 சிஸ்டம். ஸோ 4 + 2 6 எலக்ட்ரான். 3 கார்பனைலுக்கு 3 × 2 6 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா வந்து 17 எலக்ட்ரான். அடுத்து வெனடியம் காம்ப்ளெக்ஸ். சைக்ளோபென்டாடைனைலுக்கு 5 எலக்ட்ரான்.
வெனடியம் வந்து ஒரு D3 சிஸ்டம். ஸோ 3 + 2 5 எலக்ட்ரான் பிளஸ் கார்போனைல் 4 × 2 = 8 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா 18 எலக்ட்ரான். ஸோ இதுல 18 எலக்ட்ரானுக்கு ஒபே பண்ணக்கூடியது எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏவும் டியும் தான். ஸோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The hapticities X and Y of the arene moieties in the diamagnetic complex. என்ன கேக்குறாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல ரெண்டு அரீன் ரிங் இருக்குது, அதோட ஹாப்டிசிட்டி வந்து என்னன்னு கேக்குறாங்க. அந்த ஹாப்டிசிட்டி X and Y கொடுத்திருக்காங்க, என்னன்னு கேக்குறாங்க. ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான்களுக்கு ஒபே பண்ணும். சோ ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே 18 எலக்ட்ரான்களுக்கு ஒபே பண்ணும். சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் வந்து 18 நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 18ல ருத்தீனியத்துக்கு வந்து எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அதை நம்ம கழிச்சுக்கணும். அதை கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x + y = 18. அப்ப x + y = 18 - 8 = 10 ன்னு வருது. சோ அப்ப ஹாப்டிசிட்டி ரெண்டையும் கூட்டினா 10 வரணும்னா கண்டிப்பா அங்க என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, 2 4 6 இந்த மூணு தான் கொடுத்திருக்காங்க. இந்த மூணுல எந்த காம்பினேஷன் தான் 10 வரும்னா 4 + 6 தான் 10 வரும். சோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The oxidation state of molybdenum in eta7 tropylium molybdenum carbonate ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ட்ரோபிலியத்துக்கு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +1. சோ molybdenum X ன்னு வச்சீங்க. அதுக்கு அப்புறம் கார்பனைலுக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ டோட்டலா நமக்கு வந்து x = என்ன வருது, 0 வருது. சோ அப்ப ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The molecule obeys 18 electron rule. The two M satisfying the coordinations are. என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து மெட்டல் வந்து என்ன நாம மென்ஷன் பண்ணல, M ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த M வந்து எந்த ரெண்டு மெட்டலா இருந்தா அது 18 எலக்ட்ரான்களுக்கு ஒபே பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் காம்ப்ளெக்ஸ் உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் வந்து 18 வரணும். சோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்போனைல் 5 இருக்குது. சோ 2 × 5 + M + 2. இந்த 2 வந்து M டபுள் பாண்ட் C க்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா மெட்டல் மெட்டல் டபுள் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். சோ = 18. அப்ப M என்ன வருது, M = 18 - 12 = 6 வருது. அப்போ M வந்து 6, அதாவது எந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உடைய வேலன்ஸ் கவுண்ட் வந்து 6 வருதோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும், கரெக்டா மேட்ச் ஆகும், 18 எலக்ட்ரான்களுக்கு ஒபே ஆகும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த 4 ஆப்ஷன்ல குரோமியம் அது ஒரு D4 சிஸ்டம். சோ 4 + 2 6 வரும். அதே மாதிரி ரீனியம் அது ஒரு D5 சிஸ்டம். பட் ரீனியம் பிளஸ் ன்னு கொடுத்திருக்காங்க, அதனால 4 + 2 6 அதுவும் வரும். சோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The correct combination of metal, number of carbonyl ligands and the charge for the metal carbonyl complex MCOX Z- that satisfies the 18 electron rule. ஒரு மெட்டல் கார்பனைல் கொடுத்திருக்காங்க. மெட்டல் என்னன்னு சொல்லல, கார்பனைல் எத்தனை இருக்குன்னு சொல்லல, அதோட சார்ஜ் என்னன்னு சொல்லல, ஆனா தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து 18 எலக்ட்ரான் ரூலுக்கு எது ஒபே பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய M = V, X = 6, Z = 1 இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டல் கார்பனைலுக்கு நமக்கு 18 எலக்ட்ரான் ரூல் அது ஒபே பண்ணுது. உதாரணத்துக்கு வெனடியம் ஹெக்ஸா கார்பனைல் -1 சார்ஜ் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா வெனடியத்துக்கு வந்து அது ஒரு D3 சிஸ்டம். சோ 5 எலக்ட்ரான், 6 கார்பனைல் 6 × 2 12 எலக்ட்ரான் பிளஸ் மைனஸ் சார்ஜுக்கு ஒரு எலக்ட்ரான் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா 18 எலக்ட்ரான் வருது. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் 18 எலக்ட்ரான் ரூல் ஒபே ஆகுது. சோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The stable cyclopentadienyl complex of beryllium. இந்த பெரிலியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்ல வருது. அதனால சோ இது வந்து ஆக்டல் டூல தான் ஒபே பண்ணும். சோ இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல ஆக்டல் டூல ஒபே பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான். அதுல பெரிலியத்துக்கு வந்து அவுட்டர் எலக்ட்ரான் 2, சைக்ளோபென்டாடைனுடைய ஹாபிசிட்டி 1, அதுக்கு அப்புறம் வந்து செகண்ட் சைக்ளோபென்டாடைனுடைய ஹாபிசிட்டி 5. சோ 2 + 5 + 1 = 8. சோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். மீதி எல்லாமே வந்து இதோட கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் வரும். சோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Oxidation occurs very easily in case of. சோ 4 மெட்டல் ஆக்சிடேஷன் நடக்குன்னு கேக்குறாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் 18 விட அதிகமா எந்த மாலிகுலுக்கு இருக்குதோ அது வந்து ஈஸியா ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு 18 ரீச் ஆகும் ஸ்டேபிள் ஆகிறதுக்காக. சோ வாங்க செக் பண்ணலாம். சோ இந்த 4 காம்ப்ளெக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா
கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் 19 எலக்ட்ரான் இருக்குது. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட். மீதி எல்லாமே 18 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ கோபால்ட் 19 இருக்கிறதுனால அது ஒரு எலக்ட்ரானை ஈஸியா இழந்துக்கிட்டு 18 ரீச் ஆகி ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ட் சி ல பாருங்க. The correct statement regarding terminal or bridging carbonyl groups in solid cobalt carbonyl and iridium carbonyl. So ரெண்டு கார்பனைல் கொடுத்திருக்காங்க, கோபால்ட் கார்பனைல் அண்ட் இரிடியம் கார்பனைல். அந்த ரெண்டுலயும் இருந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேக்குறாங்க. இதுல நமக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். வாங்க ஸ்ட்ரக்சரை பாருங்க. இரிடியம் கார்பனைல்ல வந்து எந்த பிரிட்ஜுமே இல்ல. அதே போல வந்து கோபால்ட் கார்பனைல்ல வந்து 3 பிரிட்ஜ் குரூப் இருக்குது. சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நமக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா fourth ஆப்ஷன் மட்டும் தான் மேட்ச் ஆகுது. the number of bridging CO group in iridium carbonyl is 0. மீதி எல்லாமே மேட்ச் ஆகல. சோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the complex that does not obey 18 electron rule is. சோ 4 காம்ப்ளெக்ஸ்ல எது 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ணலன்னு கேக்குறாங்க. சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் 4க்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 4 காம்ப்ளெக்ஸ் உடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ். இந்த ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ், சிலிகான் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்து இரிடியம் காம்ப்ளெக்ஸ், இந்த மூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் மெத்தட நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ருத்தீனியம் +2 ஆக்சிடைஸ் ஸ்டேட். சோ அது வந்து ஒரு D6 சிஸ்டம். சோ அதுல 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 6 + 2 8 இருக்கும். சோ 8ல 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 6 தான் வரும் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல. சோ 6 பிளஸ் சைக்ளோபென்டாடைனைல் ரிங் வந்து 6 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், பிளஸ் குளோரின் வந்து 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், பிளஸ் கார்பனைல் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், பிளஸ் ட்ரைப்ரைல் பாஸ்பேட் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். டோட்டலா 18 எலக்ட்ரான். சோ ஞாபகம் வச்சுங்க, இங்க யூஸ் பண்ணிக்கக்கூடியது வந்து ஆக்சிடேஷன் மெத்தட், நியூட்ரல் மெத்தட் கிடையாது. நியூட்ரல் மெத்தடா இருந்தா ருத்தீனியத்துல அவுட்டர் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரான் நம்ம எடுத்துப்போம். ஆக்சிடைஸ் ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணி எலக்ட்ரானை கழிக்க மாட்டோம். பட் ஆக்சிடைஸ் ஸ்டேட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி எலக்ட்ரானை லெஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் மெத்தட். அதனாலதான் 8 எலக்ட்ரான் ருத்தீனியத்துக்கு அவுட்டர் எலக்ட்ரான்ல வரும், பிளஸ் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 6 எலக்ட்ரான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரானா எடுத்துக்கிறோம். ஸோ ருத்தீனியத்துக்கு 6 எலக்ட்ரான், சைக்ளோபென்டாடைனைலுக்கு 6, குளோரினுக்கு வந்து 2, கார்பனைலுக்கு 2, ட்ரைப்ரைல் பாஸ்பேட்டுக்கு 2, டோட்டலா 18. சிமிலர்லி பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் பாத்தீங்கன்னாலும் அதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா 4 + 2 6. பட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால, பட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 4 + 3 கார்பனைலுக்கு வந்து 3 × 2 6, பிளஸ் டைமெத்தில் சிலைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான், பிளஸ் குளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான், பிளஸ் NCMe2 ஒரு NCMeக்கு வந்து 2 எலக்ட்ரான். ஸோ 2 NCMeக்கு வந்து 4 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா வந்து 18. அதுக்குள்ள இரிடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து +3 ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல இங்க இருக்குது. ஸோ இதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா 7 + 2 9 வரும். பட் +3 ஆக்சிடைஸ் ஸ்டேட்டா இருக்கிறதுனால 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6 தான் வருது. ஸோ 6 + 3 குளோரினுக்கு வந்து 3 × 2 6 எலக்ட்ரான், பிளஸ் ட்ரைபெனைல் பாஸ்பீனுக்கு வந்து 2 எலக்ட்ரான், 2 ட்ரைபெனைல் பாஸ்பீன் இருக்கிறதுனால 4 எலக்ட்ரான், பிளஸ் PH2ASக்கு வந்து 2 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா வந்து 18 எலக்ட்ரான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மியம் காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து நியூட்ரல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆஸ்மியத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 6 + 2 8 எலக்ட்ரான். ஸோ நைட்ரஜன் வந்து 3 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, பிளஸ் புரோமின் வந்து 2 புரோமின் இருக்குது, ஒரு புரோமினும் ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், பிளஸ் ட்ரைமெத்தில் பாஸ்பீன் வந்து 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, NMe2 ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, மைனஸ் சார்ஜுக்காக ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கிறோம். டோட்டலா பாத்தீங்கன்னா 17 எலக்ட்ரான். ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நியூட்ரல் மெத்தடை யூஸ் பண்ணிருக்கிறோம். ஏன்னா நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நிறைய இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக நியூட்ரல் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கிறோம். பட் 2 மெத்தட்ல போட்டாலுமே நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டா தான் வரும். ஸோ கன்வீனியன்ட்டுக்காக இங்க வந்து நியூட்ரல் மெத்தடை யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 காம்ப்ளெக்ஸுக்கு வந்து 18 எலக்ட்ரான் உபயோக பண்ணுது, கடைசி காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் உபயோக பண்ணல. கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு 25 क्वेश्चंसோட நெக்ஸ்ட் சண்டே உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.